அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு மீண்டும் ரேஷன் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் அனைத்து ரேஷன் கடைகளுமே செயல்படுது. ஸோ இந்த கூட்டுறவுத்துறை சார்பாக தான் இந்த ரேஷன் வேலைகள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் விட்டே ஆகணும். ஸோ இதற்கான ரேஷன் கடை வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வெளியிடுறாங்க. இது 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா? டோட்டலாக நமக்கு 6500 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் 2 விதமான போஸ்டிங்கும் சேர்த்து தான் நமக்கு இந்த 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க டோட்டலாகவே. சரிங்களா? ஸோ மினிமம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்க போகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கிடைக்க போகுது, அதே போல் இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா, அது வதந்தியா, இல்லை உண்மை நிலவரமே அதுதானா? ஸோ ஈஸியாக நம்ம 2-3 வருஷம் அப்ளை பண்ணியிருக்கோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, ஈஸியாக போய் வேலையாக வாங்குறது. ஸோ அப்படின்றத தெளிவாக நீங்கள் நினைக்கிற கேள்விகள் அனைத்துக்கும் இந்த ஒரு வீடியோ ஒரு சொல்யூஷனாகவே இருக்க போகுது. ஸோ அப்ளை பண்ணி கிடைக்காம போனவங்களுக்கும், புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும், ஏற்கனவே அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே என்ன வீடியோ வந்திருக்குது, என்ன ஸ்கீம் அப்டேட் வந்திருக்குது, என்ன இன்றைக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு 2025-26ஆம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. இதில் ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே போல் நமக்கு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா இல்லை பகுதி நேரவா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான இதுவும் கிடையாது. டைரெக்டாக அரசு வேலை தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? அதே போல் அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது ஆஃப்லைன் மெத்தடா ஆன்லைன் மெத்தடான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது முழுக்க நமக்கு ஆன்லைன் மெத்தடு தான். ஸோ இதோட ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. ஸோ அதற்கான வெப்சைட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து இது ஒரே வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா தான், இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தான் 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியான வெப்சைட் இதில் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக. சரிங்களா? என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி, உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்றதை தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக இருக்குது பாருங்கள். அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேகன்சி, செங்கல்பட்டுக்கு 178 வேகன்சி, சென்னை 344 வேகன்சி, கோயம்புத்தூர் 233 வேகன்சி, கடலூர் 245 வேகன்சி, தருமபுரி 98 வேகன்சி, திண்டுக்கல் 312 வேகன்சி, ஈரோடு மாவட்டத்துக்கு 243 வேகன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேகன்சி, காஞ்சிபுரம் 274 வேகன்சி, கன்னியாகுமரி 134 வேகன்சி, கரூர் மாவட்டத்துக்கு 90 வேகன்சி, கிருஷ்ணகிரிக்கு 146 வேகன்சி, மதுரைக்கு 163 வேகன்சி, நாகப்பட்டினம் 98 வேகன்சி, நாமக்கல் 200 வேகன்சி, நீலகிரி 67 வேகன்சி, பெரம்பலூர் 58 வேகன்சி, புதுக்கோட்டை 135 வேகன்சி, ராமநாதபுரம் 114 வேகன்சி, ராணிப்பேட்டை 118 வேகன்சி, சேலம்க்கு 276 வேகன்சி, சிவகங்கைக்கு 103 வேகன்சி, தென்காசி 83 வேகன்சி, தஞ்சாவூர் 200 வேகன்சி, தேனி 85 வேகன்சி, தூத்துக்குடி 141 வேகன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேகன்சி, திருநெல்வேலி 98 வேகன்சி, திருப்பத்தூர் 75 வேகன்சி, திருப்பூர் 240 வேகன்சி, திருவள்ளூர் 237 வேகன்சி, திருவண்ணாமலை 376 வேகன்சி, திருவாரூர் 182 வேகன்சி, வேலூர் 168 வேகன்சி, விழுப்புரம் 244 வேகன்சி, விருதுநகர் 164 வேகன்சி, மயிலாடுதுறை 150 வேகன்சி, மொத்தமாக நமக்கு 6503 வேகன்சி
கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த 2 வகையான போஸ்டிங் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். இது சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா. அதுவே நீங்கள் கட்டுனருக்கு அதாவது பேக்கருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அடுத்ததா ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 18 வயசுலேருந்து சரிங்களா, எல்லாருக்கும் காமனாக 18 வயசுலேருந்து தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்களுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் அப்போ விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதே போல் ஓசி கேண்டிடேட்டில் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசியில் பிடபிள்யூவில் வரீங்கன்னா 18லேருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா 150 ரூபா ஃபீஸ் கட்டணும். அதே போல் பேக்கருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 100 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஸோ அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணுவாங்க. உங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க. இதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகம், இது காசு கொடுத்து வாங்கிடுறாங்களா இல்லை உண்மையாகவே இதில் பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையான முறையில் தான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ இதோட உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா 50% சரிங்களா. இப்போ 6500 வேகன்சி இருக்குன்னா அதில் எப்படி பார்த்தாலும் 3000 வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு காசு கொடுத்தே தான் வாங்கிடுவாங்க. இதுதான் உண்மை நிலவரம் கூட. மீதி இருக்கக்கூடிய பாதி இருக்கு இல்லையா, 3000 வேகன்சி இருக்கு இல்லையா, அதுதான் நேர்மையான முறையில் செலெக்ஷன் நடத்துகிறவங்க அதே பிறகு நல்ல டாப் ரேங்கிங்கில் வரவங்க, ஸோ அது நல்ல இன்டர்வியூஸ் பண்ணுறவங்க, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 30% வேகன்சி எல்லாமே. சரிங்களா? ஸோ இதுதான் உண்மை நிலவரம். சரிங்களா? நான் அப்ளை பண்ணி 3 வருஷம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், 2 வருஷம் அப்ளை பண்ணியிருக்கேன், 5 வருஷம் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படின்றவங்களுக்கும் இதுதான் உண்மை நிலவரம். சரிங்களா? நீங்கள் கட்டாயம் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா அந்த 50%த்தில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக சம்பளம், இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான சேலரி தான் 6250 ரூபா தான் இருக்கணும். ஸோ அதே போல் 2வது வருஷத்துலேருந்து 8600 ரூபாலேருந்து 29000 வரைக்கும் இதில் இன்க்ரிமெண்ட் ஆகும் கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இது ஒரு அரசு வேலையா, அந்த ரேஷன் வேலைன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அரசாங்க வேலை கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியான ஒரு ஜாப்ஸ் தான். அரசு வேலை மாதிரி தான், ஆனால் அரசு வேலையிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதுக்கான சேலரிஸ் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? பெருசாக இதில் இன்கம்ன்றது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இருந்தாலும் இந்த ரேஷன் வேலைக்கு போகணும் ஆசைப்படுற அனைவரும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ மறக்காமல் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.